JEE main previous year questions motion in a straight line topic la irundhu continue பண்ணிக்கலாம் பாருங்க. The distance traveled by a body moving along a line in time t is proportional to t cube. The acceleration time graph for the motion of the body will be கேட்டிருக்காங்க. அப்படின்னா displacement proportional to time cube னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா acceleration டைமுக்கு என்ன ரிலேஷன் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க. இப்போ நம்ம கொடுத்தது வந்து டிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டைம் கியூப்னு கொடுத்துட்டாங்க. இந்த டிஸ்டன்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இந்த டிஸ்டன்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குன்னு சொல்லுங்க. அதாவது இந்த டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை டிஃபரன்ஷியேட் பண்ணுப்போம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு சொல்லுங்க. ds பை டிடி. இங்கே வந்து ஒரு ப்ரொபோர்ஷனலி கான்ஸ்டன்ட் ஒரு கேன்னு வச்சுக்கலாம். கே டு டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3t ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கும். இந்த ds பை டிடி தான் வெலாசிட்டி ஈக்குவல் கே இன்ட்டு 3t ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்குன்னு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு போட்டுங்கப்பா. அப்படி போட்டிங்கன்னா இப்போ வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் dv பை dt தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 3kன்னு இருக்குது. இது ஒரு டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2tன்னு கிடச்சிரும். இப்போ இந்த 3 இன்ட்டு 2 என்ன வருது? 6kன்னு வந்துடுது. கரெக்டாக 6k இன்ட்டு tன்னு வருது. இந்த dv பை dt தான் என்னப்பா? ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷனுக்கு என்ன வந்துருக்கு பாருங்க, 6kt அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா ஆக்சலரேஷன் வேரிஸ் லீனியர்லி வித் டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ லீனியர் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ லீனியர் ஈக்குவேஷன் அது ஸ்ட்ரைட் லைன். அப்போ ஸ்ட்ரைட் லைன் ஆக்சலரேஷன் டைம் வந்து லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் வரணும். ஸோ தட் ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The graph of an object motion is shown in the figure. The instantaneous velocity of the object at point A and B or VA and VB respectively then அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் கிராஃபாக இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. இது ஸ்ட்ரைட் லைன் கிராஃப்னா வந்து ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் தான் வெலாசிட்டி நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இங்கே ஸ்லோப் ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் எடுத்தோம்னா ஸ்லோப் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டில் சேமாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டில் சேமாக இருக்குது. அதனால வந்து வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா அட் எவ்ரி இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி சேம்னு எடுத்துக்கணும். அப்படின்னா வெலாசிட்டி வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்துருக்கணும். அப்போ பாயிண்ட் ஏலையும் பாயிண்ட் பிலையும் வெலாசிட்டி ஈக்குவல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா வந்து ஸ்லோப் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு வெலாசிட்டி கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. அப்போ ஸ்லோப்புக்கு என்ன பாருங்க, ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் தான் என்ன தெரியும் உங்களுக்கு? வெலாசிட்டின்னு தெரியும். அப்போ இது வெலாசிட்டின்னு போட்டுக்குங்க. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எல்லாமே இங்கே கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து அதாவது வந்து இந்த பாயிண்ட் இங்கே என்னன்னு எடுத்துங்க. இந்த ஓஏ என்ன வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா ஸ்லோப் வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு தானே. இந்த ஆப்போசிட் சைடு வந்து எவ்வளோப்பா வந்திருக்கு? இந்த வேல்யூ பாருங்க 5 அப்படின்னு இருக்குது. இந்த சாரி இது 4ன்னு இருக்குது. கரெக்டுங்களா? 4ன்னு இருக்குது. இந்த வேல்யூ இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அட்ஜசன்ட் சைடு என்ன வந்திருக்கு சொல்லுங்க. இது இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். இது வரைக்கும் தான் இந்த பாயிண்ட் தான் என்னன்னு எடுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? சரி, அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் என்ன எடுத்தால் இது 8 செகண்ட்னு வந்துருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா ஸ்லோப் வந்து ஆப்போசிட் சைடு 4 மீட்டர், அட்ஜசன்ட் சைடு வந்து 8 செகண்ட் வந்திருக்கு. இந்த 4ம் 8ம் கேன்சல் பண்ணால் இங்கே 2. ஸோ 1/2 மீட்டர் பர் செகண்ட் 0.5 மீட்டர் பர் செகண்ட். அப்படின்னா வந்து வெலாசிட்டி அட் ஏவும் வெலாசிட்டி அட் பிவும் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0.5 மீட்டர் பர் செகண்ட்னு ஆன்சர் வந்திருக்குப்பா. ஸோ தட் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. An object moving with a speed of 6.25 meter per second is decelerated at a constant rate given by dv by dt equal to minus 2.5 root v. Where v is the instantaneous speed, the time taken by the object to come to rest would be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த டிசல்ரேஷனுக்கும் வெலாசிட்டிக்கும் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த டைமில் ரெஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ இந்த dv பை dt கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ரூட் வியை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க, டிடியை ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ dv பை ரூட் வி இருக்குமா? ஸோ இந்த ரூட் வின்னு இருக்கு. ஓகே, இஸ் ஈக்குவல் டு minus 2.5 இன்ட்டு டிடின்னு போட்டுக்கிறோம். இப்போ இந்த ரூட் வியை மேலே கொண்டு போகும்போது v பவர் minus 1/2 வந்துடும் இன்ட்டு டிவின்னு வந்துடுது. இஸ் ஈக்குவல் டு minus 2.5 இன்ட்டு டிடின்னு போட்டுட்டு இதை இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேட் பண்ணும்போது இனிஷியலாக டைம் t ஈக்குவல் டு 0ல் வெலாசிட்டி எவ்வளோ இருக்குது? 6.25 இருக்குது. கரெக்டுங்களா? அப்படின்னு போட்டோம். அடுத்து ஒரு டி டைம் வரும்போது வெலாசிட்டி 0 வந்துடுது. ஏன்னா வந்து தி டைம் டேக்கன் டு கம் டு ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த v பவர் minus 1/2 இன்டகிரேட் பண்ண என்ன வர சொல்லுங்க? v பவர் 1/2 டிவைட் பை 1/2 வந்திருக்கும். லிமிட் வந்து போடும்போது 6.25 டு 0ன்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு இந்த minus 2.5 அப்படின்னு எழுதிக்கிட்டு இன்ட்டு டிடி இன்டகிரேட் பண்ணால் டி.
இப்போ அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 0 வந்துடும். மைனஸ் லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த 2 மேலே போயிருமா. அப்போ 2 இன்ட்டு ரூட் ஆஃப் இந்த v பவர் 1/2ன்றது ரூட் v. இந்த v வந்து 6.25 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 6.25 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.5 இன்ட்டு டி. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுங்கப்பா. இப்போ இந்த ரூட் ஆஃப் 6.25 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2.5. ஸோ 2.5 இஸ் ஈக்குவல் டு டின்னு போட்டுக்கோங்க. இங்கே 2.5 இருக்குல்ல, இங்கே ஒரு 2.5 இருக்குது. ஸோ இந்த 2.5 கேன்சல் பண்ணிங்கன்னா t ஈக்குவல் டு 2 செகண்ட்னு கிடச்சிருக்கு. அப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்க, t இஸ் ஈக்குவல் டு 2 செகண்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்கப்பா. A body is at rest x equal to 0 at t equal to 0. It starts moving in the positive x direction with a constant acceleration. At the same instant, another body passes through x equal to 0, moving in the positive x direction with a constant speed. The position of the first body is given by x1 after time t and that of the second body x2 after the same time interval. Which of the following graph correctly describes x1 minus x2 as a function of time சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாடி கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் போகுது, ரெஸ்ட்டில் இருந்து போகுது. செகண்ட் பாடி வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிருக்கு. அப்படின்னு இருக்கும்போது x1 மைனஸ் x2 எவ்வளோன்னு கேட்குறாங்க. அந்த ஃபார்முலா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள். அப்போ x1 இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலாக x1 ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்னு எடுக்கலாம். அப்படின்னு எடுக்கும்போது என்ன ஆகும்னா u வந்து 0 ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்னு எடுத்துங்க. ஏன்னா x வந்து அட் ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ x1 இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஏடி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. x2 வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகிறதுனால ut ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் போடும்போது a0 வந்துடும், u மட்டும் இருக்கும். அப்போ வெலாசிட்டி இன்ட்டு டைம் டின்னு எடுத்துக்கோங்க. இப்போ x2 வந்து ஆல்ரெடி இனிஷியலாகவே சம் வெலாசிட்டி இருக்குது. ஓகேங்களா. x1க்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ x1க்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0வாக இருக்கிறதுனால வெலாசிட்டி வந்து 0லேருந்து இன்க்ரீஸ் ஆகும். 0லேருந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் x2க்கு வந்து பாருங்கள் இனிஷியலாகவே வெலாசிட்டி இருக்குது, அதனால கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக போயிட்டு இருக்கு. இப்போ x1 மைனஸ் x2 வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா x1 மைனஸ் x2 வேணும். x1 வந்து ஆஃப் ஏ டி ஸ்கொயர்னு போட்டுக்குங்க. x2 வந்து விடின்னு கொடுங்க, மைனஸ் விடி. ஓகே, இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா இது இந்த x1 மைனஸ் x2 வந்து எப்படி இருக்குன்னா குவாட்ராடிக் வித் டைம் வந்திருக்கு. அப்படின்னா பேரபோலா அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா. பேரபோலா இந்த டி ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கிறதுனால பேரபோலா ஓப்பன் அப்வர்டு. ஸோ அந்த மாதிரி எடுத்தோம்னா ஆப்ஷன் பி வரணும். இப்படி எடுத்துக்கலாம். அப்படின்னா வேறு மாதிரி எப்படி திங்க் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இந்த இனிஷியல் பாயிண்ட் ஏல ரெண்டு பார்ட்டி, அதாவது இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துங்க. இதில் ஏ அண்ட் பி ரெண்டு பார்ட்டிகளும் இருக்குது. ரெண்டுத்துக்குமே இனிஷியலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. அப்போ x1 மைனஸ் x2 0ன்னு இங்கே போட்டுக்கலாம். அடுத்து வந்து என்ன ஆகும்னா இந்த பி வந்து வெலாசிட்டி இருந்தாலும் கொஞ்சம் பாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். ஏக்கு வந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து ஏ வந்து என்ன ஆயிருக்கும், ஆக்சலரேஷனுக்கு தான் வெலாசிட்டி கூப்பிட்டே வரதுனால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஏ வந்து பியை ஓவர் டேக் பண்ணிடும். அது வரைக்கும் பி வந்து முன்னாடி போயிட்டு இருந்துச்சு, ஏ பின்னாடி தான் இருந்துச்சு. அதனால வந்து x1 ஃபர்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் டைம் டீன்னு எடுத்துங்க. இந்த t1 கூட வச்சுங்க. அப்போ டைம் லெஸ் தென் t1 இருக்கிற வரைக்கும் x2 கிரேட்டர் தென் x1 வந்துருச்சு. அதனால x1 மைனஸ் x2 வந்து நெகட்டிவாக இருந்துச்சு. சரிங்களா. நெகட்டிவ் அப்படின்னு போட்டுக்கிட்டோம். அதனால தான் நெகட்டிவ்ல கிராஃப் வந்திருக்கு. இப்போ ஒரு t1 டைமில் என்ன ஆகுது, இது கிராஸ் பண்ணுது. அப்போ t1 டைமில் t ஈக்குவல் டு t1 வரும்போது x1 ஈக்குவல் டு x2, x1 ஈக்குவல் டு x2. அதனால தான் x1 மைனஸ் x2 வந்து 0 வந்துருது. அப்போ பாருங்க திருப்பி இங்கே 0 வந்துருக்கு. அடுத்து t வந்து கிரேட்டர் தென் t1 எடுத்தோம்னா அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா x1 கிரேட்டர் தென், ஏன்னா இது இதுக்கு ஏக்கு வந்து பார்ட்டிகல் ஏக்கு வந்து வெலாசிட்டி அதிகமாயிரும் ஆக்சலரேஷன், இது முன்னாடி போயிடும். இப்படி போயிருச்சுன்னா இப்போ x1 கிரேட்டர் தென் x2ன்னு வந்துடும். ஸோ தட் x1 மைனஸ் x2 வந்து பாசிட்டிவ்னு வந்துடுது. சரிங்களா. பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு. அதனால பாசிட்டிவ்ல கிராஃப் வந்திருக்கு. ஸோ சிம்பிளாக x1 மைனஸ் x2 ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் விடி போட்டால் இது குவாட்ராடிக் டைம் இருக்குனால பேரபோலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி ஸ்கொயர் நம்ம பாசிட்டிவ்னால பேரபோலா ஓப்பன் அப்வர்ட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த கான்செப்ட்ஸ்லாம் இந்த மாதிரி பாயிண்ட் பார்த்து நம்ம இந்த செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின் பாருங்க. A car starting from rest accelerates at the rate f through a distance s, then continues at constant speed for time t and then decelerates at the rate f by 2 to come to rest. If the total distance traversed is 15s, then என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி இது சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இனிஷியல் பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க. ஏலேருந்து பி வரைக்கும் எஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஆக்சலரேஷன் எஃப் ஆக்சலரேஷனில் போயிருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இங்கே வந்து எஃப் ஆக்சலரேஷன் சொல்லிட்டாங்க.
அடுத்து B to C வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிருக்கு அப்படின்னு எடுத்துங்க. கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிருக்கு. அடுத்து C to D வந்து ரிட்டார்டேஷன் F/2ல போயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா பாருங்க, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட், அதனால இங்கே இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு எடுத்துங்க. இங்கே பாயிண்ட் பியில் வெலாசிட்டி எவ்வளோ இருந்திருக்குன்னா U+CT U0னால A வந்து Fனால FTன்னு போட்டுக்குங்க. ஓகேங்களா? இந்த A to B ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் Sன்னு எடுத்துக்கலாம். அப்போ S is equal to UT plus half AT ஸ்கொயர் எடுத்திங்கன்னா அப்போ வந்து U0னால half into A into நம்ம என்ன பண்ணலாம் T ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்கே ஆல்ரெடி ஒரு Tன்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே இதை வந்து இங்கே A to B போகிறது T1 டைம்னு எடுத்துங்க. அப்போ half A T1 ஸ்கொயர்னு வந்துடும். ஏன்னா இங்கேருந்து இங்கே போகிற டைம் T1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் கன்வென்ஷன் இருக்காது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா B to C போகிற டைம் தான் வந்து டைம் Tன்னு சொல்லியிருக்காங்க. B to C போகிற டைம் தான் டைம் Tன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ இந்த B to C ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போடுறதுனால வெலாசிட்டி இன்ட்டு டைம் Tன்னு போடணும். வெலாசிட்டி எவ்வளோ வெலாசிட்டி F into T1, அப்போ F into T1 into T போட்டுக்குங்க. இதுதான் B to C இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து C to D டிஸ்டன்ஸ். இந்த C to D வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னா வந்து நல்லா கவனிங்க. இந்த C to Dல வந்து டிஸ்டன்ஸ் வேணும்னா நம்ம V² - U² = 2ASன்னு இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்த்தோம்னா ஃபைனல் வெலாசிட்டி 0 வந்துடுது. இனிஷியல் வெலாசிட்டி வந்து இந்த F into T1 போட்டுக்கணும். அப்போ F into T1 ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் 2 into A into இது சும்மா S டேஷ்னு வச்சுக்கலாம். இந்த A வந்து F/2, அதனால F/2 போட்டால் 2 கேன்சல் ஆயிடுது. அப்போ S டேஷ் ஈக்குவல் F into T1 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடுது அப்படின்னு எடுத்துட்டோம். கரெக்டுங்களா? சரி, ஓகே. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குப்பா. S டேஷ்ன்றது இங்கே ஏன்னா U வந்து F into T1 இந்த வெலாசிட்டியில் போயிருக்கு. அதனால இந்த இது இங்கே வந்து ஒரு F இருக்கு இல்லைங்களா, அந்த F கீழே கொண்டு வந்துடணும். அப்போ எப்போ கொண்டு வந்துட்டு அப்போ S டேஷ் ஈக்குவல் என்ன வந்துருக்கு பாருங்க, இந்த ஒரு F²/F கேன்சல் பண்ணால் Fன்னு இருக்கும் இன்ட்டு T1 ஸ்கொயர்னு வந்துடுது. ஆல்ரெடி S is equal to half A T1 ஸ்கொயர் தானே. இந்த A பிளேஸில் நம்ம Fன்னு போட்டுக்கணும். ஏன் F போட்டுக்கணும், அவங்களே கொஸ்டின்லேயே Fன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ F into T1 ஸ்கொயர் பிளேஸில் 2S போடலாமா, அப்போ S டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2S அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா C to D போகிற டிஸ்டன்ஸ் 2Sன்னு எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, AB + BC + CD = எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 15Sன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. AB எவ்வளோ Sன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ Sன்னு போட்டுங்க. ப்ளஸ் BC வந்து எவ்வளோ F into T1 into T, அப்போ F into T1 into T போட்டு ப்ளஸ் CD வந்து 2S டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு 15S. இப்போ இந்த S இங்கே 2S 3S அந்த பக்கம் போச்சுன்னா F into T1 into T is equal to T பாது T equal to என்ன வந்துடுதுன்னா 12Sன்னு வந்துடுது. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ F into T1 into T equal to 12Sன்னு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு வந்து என்ன வேணும், இந்த Sக்கும் Tக்கும் தான் ரிலேஷன் வேணும். அதனால என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன் இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனில் என்ன வந்திருக்குன்னா 2S is equal to F into T1 ஸ்கொயர் தானே இருக்குது, T1 into T1 போட்டுக்குங்க. அப்போ F into T1 is equal to 2S by T1 போட்டுக்கலாம் இல்லையா. இந்த வேல்யூ F into T1 இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே F into T1 பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ணால் 2S by T1 is into T is equal to 12S வந்துடுதா. இப்போ 12 இந்த 2 கேன்சல் பண்ணுங்க, 6 SS கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ T dash equal to 6 கீழே வந்துடும், T dash அந்த பக்கம் போனோம். அப்போ T by 6ன்னு வந்துருச்சு. அப்போ T dash equal to என்னப்பா வந்திருக்கு, சாரி T dash கிடையாது, இது வந்து T1. இங்கே எழுதுனது இது T1 தானே, அப்போ இது T1ன்னு வச்சுக்கணும். அப்போ T1 equal to T by 6ன்னு வந்துருச்சு. இப்போ T1 equal to T by 6 வந்துருச்சுன்னா இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. S is equal to half into F into T1 பிளேஸில் என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம், T by 6 ஹோல் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணால் half into F into T ஸ்கொயர் by 36 வருதா. 36 into 2 72. ஸோ half into 72 into F T ஸ்கொயர், இது T ஸ்கொயர், இங்கே T ஸ்கொயர் இருக்குதுனால அப்போ S is equal to 1/72 into FT ஸ்கொயர்னு வருதா. ஸோ ஆப்ஷன் வந்து எது, 4th ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. A particle is moving eastward with a velocity 5 meter per second in 10 seconds. The velocity changes to 5 meter per second northward. The average acceleration in this time is dash ன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சம் எப்படி பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் வந்து U is equal to 5 meter per second ஈஸ்ட் டைரக்ஷனில் போயிருக்கு. அடுத்து வந்து இது டர்ன் ஆகுது, எந்த டைரக்ஷனில் போகுது, நார்த் டைரக்ஷனில் போகுது. V equal to 5 meter per second. டைம் எவ்வளோ டைமில் சொல்லியிருக்காங்க, 10 செகண்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஆவரேஜ் ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஆக்சலரேஷனுக்கு என்ன பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கின்னு எடுத்துக்கணும்.
அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டினா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் போட்டுக்கணும். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி இது வெக்டாரில் ஆட் பண்ணணும். அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி யூ இருக்கு இல்லையா, இதுக்கு மைனஸ் யூ இந்த டேரக்ஷன் எடுத்துங்க. மைனஸ் யூ இந்த டேரக்ஷன், இந்த மைனஸ் யூ ப்ளஸ் வியும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதுதான் வி மைனஸ் யூன்னு கிடைக்குது. அப்போ வந்து இது ஈஸ்ட் டைரக்ஷன், இது நார்த் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. அப்படின்னா மைனஸ் யூ இருக்கிறது வெஸ்ட் டைரக்ஷன். அப்படின்னா அந்த வி மைனஸ் யூ வந்து நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கணும். வி மைனஸ் யூ எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் ஆக்சலரேஷன் இருக்கும். அப்போ நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் தான் கரெக்ட். இப்போ மேக்னிடியூட கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த வியும் இந்த யூவும் மேக்ஸ் ஆங்கிள் 90 டிகிரி இருக்கு. அப்போ வி மைனஸ் யூ மாடுக்கு என்ன ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் பிளஸ் யூ ஸ்கொயர் மைனஸ் 2vu காஸ் தீட்டான்னு தெரியும் இல்லையா, இந்த ஃபார்முலா சப்ட்ராக்ஷன் எஃபெக்டாக இருக்குது. தீட்டா 90 டிகிரினால காஸ் 90 0 போட்டுங்க. இந்த v வந்து 5 ஸ்கொயர் ப்ளஸ் இது u வந்து 5 ஸ்கொயர் போட்டிங்கன்னா ரூட் எடுத்தால் 5 ரூட்டுன்னு வந்துடுது. அப்போது மாட் ஆஃப் v மைனஸ் யூ வந்து 5 ரூட் வருது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம மாட் ஆஃப் v மைனஸ் யூ டிவைட் பை டைம் போட்டுக்கலாம். அப்போ 5 ரூட் டூ v மாட் ஆஃப் v மைனஸ் யூ 5 ரூட் டைம் வந்து 10. இந்த 5 10 கேன்சல் பண்ணால் 2, இந்த ரூட் 2 கேன்சல் பண்ணால் ரூட் 2. ஸோ 1/√2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் பாருங்க. 24th question. The relation between time t and distance x கொடுத்திருக்காங்க பாருங்க. is t equal to ax square plus bx where a and b are constant, the acceleration is dash னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இது சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ இந்த t equal to ax square plus bx plus bx னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த ஈக்குவேஷனை t equal to ax square plus bx வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் போட்டுக்குங்க. அப்படி போட்டால் t டிஃபரன்ஷியேட்னா dt by dt 1 that is equal to ax ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட்னா a into 2x into dx by dt னு வந்துடும். ப்ளஸ் bx இருக்கு இல்லை, b into x டிஃபரன்ஷியேட்னா dx by dt னு வந்துடும். இந்த dx by dt தான் v, இதுதான் v. ஓகேங்களா, அப்படின்னா இது 2ax into v plus bv is equal to 1ன்னு வந்துடுது. இதுலேருந்து v காமன் எடுத்துட்டா 2ax plus b is equal to 1ன்னு வருது. இதுலேருந்து 2ax plus b is equal to v power minus 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன் 2 வச்சுட்டு இதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ இந்த 2ax நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த 2ax டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட், ஆக்சுவலாக வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்படி பண்ணால் இந்த 2ax டிஃபரன்ஷியேட்னா 2a into dx by dt புரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் பியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, அதை விட்டுருங்க. v பவர் மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ், அதாவது மைனஸ் 1 v பவர் மைனஸ் 2 வரும். அதனால் v ஸ்கொயர் போட்டுட்டு இங்கே dv by dtன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இந்த dv by dt தான் ஆக்சலரேஷன், இந்த dx by dt தான் v. அப்போது 2av is equal to minus 1 by v ஸ்கொயர் into a வருது. ஓகே, இந்த v கீழே வந்துச்சுன்னா இந்த ஆக்சலரேஷன் a டேஷ்னு போட்டுக்கணும்ப்பா. ஏன்னா இங்கே இருக்கிற ஏவும் இந்த ஏவும் கன்ஃபியூஸ் ஆகிடாது. இந்த ஆக்சலரேஷன் a டேஷ்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, நமக்கு ஆக்சலரேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த a டேஷ் வேணால் இந்த v ஸ்கொயர் இந்த பக்கம் அமைச்சிருங்க. அப்போ a டேஷ் இஸ் ஈக்குவல் ஆக்சலரேஷன் 2av கியூப்னு வந்துருது. இது ஒரு மைனஸ்னு இருக்குது. அப்படின்னா 24th வந்து மைனஸ் 2av கியூப் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. An automobile traveling with a speed of 60 km per hour can brake to stop within a distance of 20 meter if the car is going twice as fast 120 km per hour. The stopping distance will be dash னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இப்போ v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2asன்னு போட்டுட்டோம்னா, இப்போ a வந்து ரிட்டார்டேஷனால மைனஸ் போட்டு இந்த v ஸ்கொயர் 0 ஸ்டாப் ஆயிடுது. அப்போது s இஸ் டைரக்ட்லி, இந்த 2a கான்ஸ்டன்ட் வச்சுங்க, s டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் u ஸ்கொயர் வருது. அப்படின்னா s வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் u ஸ்கொயர்னா s1 by s2 is equal to u1 by u2 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ u1 வந்து 60 கொடுத்துட்டாங்க, u2 வந்து 120ன்னு கொடுத்துட்டாங்க. இது ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டு s1 வந்து எவ்வளோ கொடுத்தாங்க, 20ன்னு கொடுத்துருக்காங்க. s2 வந்து s2ன்னு போட்டுக்கோங்க. இந்த 60யும் 120 கேன்சல் பண்ணால் 2 ஸ்கொயர் 4, இந்த 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 20 into 4 வந்து 80. ஸோ 80 மீட்டர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A car moving with a speed of 50 km per hour can be stopped brakes after at least 6 meter. If the same car is moving at a speed of 100 km per hour, the minimum stopping distance. போன சம் அதே சம்மை திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அப்போ s1 by s2 is equal to u1 by u2 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கணும். u1 வந்து 15 கொடுத்துருக்காங்க, s1 வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க, u2 வந்து
100 கொடுத்துருக்காங்க. அப்போ 50 டிவைட் பை 100 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டு S1 வந்து 6ன்னு போட்டு S2 வந்து S2 போட்டுங்க. இந்த 50 100 கேன்சல் பண்ணால் இங்கே 2 வந்துருமா? இந்த 2 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர் தானே, 2 ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் 4 6 into 4 24. அப்போ S2 equal to 24 மீட்டர். ஸோ அப்போ 24 கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போல பாருங்க. If a body loses half of its velocity on penetrating 3 cm in a wooden block, then how much will it penetrate more before coming to rest அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ இது வந்து கொஞ்சம் நல்ல கொஸ்டின், சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து இதுதான் வந்து ஒரு சும்மா வந்து a body losses half of its velocity penetrating through a wooden block அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இனிஷியல் வெலாசிட்டி இங்கே u இருக்குது, 3 சென்டிமீட்டர் இங்கே வந்திருக்கு. இப்படி வரும்போது இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து u/2 வந்துருச்சு. ஃபர்தராக சம் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும் போது ஸோ ஃபைனல் வெலாசிட்டி 0ன்னு ஆகுது. அவ்வளோதான்ப்பா. இப்போ என்ன பண்ணலாம்னா இனிஷியல் v² - u² = 2as நம்ம ஃபார்முலா தெரியும் இல்லையா? சரி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இந்த a இந்த இனிஷியல் பாயிண்ட், இந்த b என்றது u/2 வெலாசிட்டி, ஆஃப் ஆஃப் வெலாசிட்டி லாஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? பாடி லாஸஸ் ஆஃப் ஆஃப் இட்ஸ் வெலாசிட்டி, c என்றது ஃபைனலாக ரெஸ்ட்டுக்கு வராது. அப்போ நம்ம a to b மோஷன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. a to b மோஷன் எடுத்துக்கோம்னா ஃபைனல் வெலாசிட்டி u/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது u² இஸ் ஈக்குவல் டு 2a இன்ட்டு s வந்து 3 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போது இது u/2 ஹோல் ஸ்கொயர் வந்து u²/4, இது u²ல u²/4 செப்பரேட் பண்ணால் -3u²/4ன்னு வந்துடும், ஈக்குவல் டு 2a இன்ட்டு 3ன்னு வச்சுக்கோங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் 1. இப்போ என்ன பண்ணலாம்னா திருப்பி a to c எடுப்போம். a to c எடுத்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி 0. அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுக்கும்போது ஃபைனல் வெலாசிட்டி 0² மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a இன்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் ஆயிருக்கு, இந்த 3 + xன்னு எடுத்துக்கணும். அப்போ 3 + xன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த -u² = 2a இன்ட்டு 3 + xன்னு வந்திருக்கு. ஸோ இந்த -u² = 2a இன்ட்டு 3 + x இருக்கு இல்லையா? இதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ இந்த இந்த 3/4 வெளியே வச்சுக்கிட்டு -u² இருக்கு, அந்த -u²க்கு 2a இன்ட்டு 3 + xன்னு போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் டு 2a இன்ட்டு 3ன்னு போட்டுதுங்க. இப்போ இந்த 2a கேன்சல் ஆயிடுச்சு, இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சு, இந்த 4 அந்த பக்கம் போயிடும். ஸோ 3 + x = 4. ஸோ தட் x = 4 - 3 1 சென்டிமீட்டர். ஸோ ஃபர்தராக எவ்வளோ டிஸ்டன்ஸ் அடிஷ்னல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது பிஃபோர் கம்ஸ் டு ரெஸ்ட்னா 1 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Speeds of two identical cars are u and 4u at the specific instant. The ratio of the respective distances in which the two cars are stopped from that instant is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு u² படிச்சோம் இல்லையா? அப்போ s1/s2 இஸ் ஈக்குவல் டு u1/u2 ஹோல் ஸ்கொயர் போடணும். இப்போ u1 வந்து uன்னு கொடுத்துருக்காங்க, u2 வந்து 4uன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ u1 பிளேஸில் u போட்டு u2 பிளேஸில் 4uன்னு போட்டுட்டிங்கன்னா இது ஸ்கொயர் போட்டுருலாம், ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுங்க. 1/4² எவ்வளோ, 1/16. அப்போ s1/s2 வந்து 1:16 அப்படின்னு வந்திருக்கு ஆன்சர்.